திண்டுக்கல் மாவட்டம் ஆடலூர்ல நாங்கள் கிராமத்தில் நாங்கள் வசித்துக்கிட்டு இருக்கிறோம். காட்டு மாடு நாடு ஊருக்குள்ளே வந்துருச்சு. நான் இன்னைக்கு 10 பேர்த்துல 10 பேருமே இதாக இருக்கும். அந்த காட்டு மாடு வந்து நாடு வீட்டுக்கிட்டே வந்துருச்சு. இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கிறீங்க, நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க. 10 உசுறு போனாதான் நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்க? காட்டு மாடுக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க, யானைக்கும் நடவடிக்கை என்னதான் செய்யறீங்க? 10 உசுறு போனா அந்த 15,000 ரூபாய் 15 லட்சத்தை வச்சு நாங்க என்ன பண்ண முடியும்? உயிர் திரும்ப வருமா? எங்களை உயிர் திரும்ப வர முடியுமா? இன்னைக்கு 10 பேரு கோயில் திண்ணையில உட்காந்துருந்தாங்க. நான் பார்த்து அவகிட்ட சொல்லலைன்னா இன்னைக்கு யாரு உசுறு 10 உசுருமே போயிருக்கோம். எந்த வழியில போக முடியும்? பச்சை பிள்ளைகளா சின்ன பிள்ளைகளா விளையாண்டு இருக்கிறாங்க. எங்க போக முடியும்? ஒண்ணு நடவடிக்கை எடுங்க, இல்லையா நாங்க போராட்டம் தொடருவோம். அவ்வளவு என்ன செய்ய முடியும்? இப்போதைக்கு நாங்க எந்திரிக்க மாட்டோம். நீங்க பாரஸ்காரர்களை நீங்க வந்து பேசி முடிவெடுங்க. நாங்க எந்திரிச்சு போவோம், இல்லாட்டி அது வரைக்கும் போக மாட்டோம். நீங்க பேசுனீங்களா? பேசவே இல்ல. பாரஸ்காரருக்கு போன் பண்ணி இன்னும் ரெஸ்பான்ஸே கொடுக்கவே இல்லையே. ஒண்ணுமே சொல்லலையே. சொன்னா தானே நடவடிக்கை எடுக்கிறவங்க இந்நேரம் வந்திருப்பாங்கல்ல. இன்னும் வரவே இல்லையே பாரஸ்காரங்க. நடவடிக்கை எடுங்க, இல்லையா நாங்க இப்படியே கூட உட்காந்துக்கிறோம். நாங்க போராட்டம் பண்ணுவோம். எங்களுக்கு உயிர் வாழ்றதுக்கு உத்தரவு கொடுங்க, இல்லையா என்னமோ செய்யுங்க. நாங்க எல்லாருமே இங்க விடிய கூட நான் இருந்துக்கிறோம். என்னைக்கு பாரஸ்காரங்க வந்து இங்க வந்து பதில் சொல்றாங்களோ அன்னைக்கு தான் நாங்க போவோம்.